பிஎஸ்சி படித்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் அவருக்கு என்ன நடந்தது? உலகம், சினிமா பார்க்கறது, மற்ற எல்லா காரியங்களையும் ஆசை. உலகத்தை இயேசுவை விட்டு தூரமாய் விலகி இருந்தார். ஆனா அந்த நிலைமையில ஆண்டவர் ஒரு நாள் அவருடைய சித்தப்பா மூலமா சந்தித்தார். ஆண்டவருடைய சந்நிதியில போய், நீ பார், நீ உன்னை தற்கொலை செய்து உன்னை வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாதே, நீ போய் ஆண்டவரை சோதித்து பார், அவர் உனக்கு போதுமானவராக இருப்பார் என்று சொன்னார். வீட்டுக்கு திரும்பி வந்தார். தற்கொலை எண்ணத்தை விட்டுட்டு வீட்டில் நாள் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் முழங்காலே இருந்து காத்துக்கொண்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமாக ஆண்டவராக இருப்பீர், என்னோட பேசும். 4வது மணி நேரத்தில் ஆண்டவர் பேசுவார். அது வாழ்க்கையை குறித்து அவர் சொன்னார். அதன் பிறகு தன்னுடைய மகனாக மாற்றின ரத்தத்தால் கழுவி சுற்றி இருந்தார். became a new person. அதன் பிறகு பாருங்க, இயேசு அழைக்கிற ஊழியத்தை அவர் கையில கொடுத்து, இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு இருப்பதற்கு காரணம் இந்த ஒரு மனுஷனுடைய அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அதே போல உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நல்லா கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போலதான் உங்களையும் மாற்ற விரும்புகிறேன். நீங்க ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பிரியமானவர், ஆண்டவருக்கு தேவையானவர்கள். ஆகவே இந்த விதமான வாழ்க்கை ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்க வந்திருக்கிறார். ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய சிலுவையில் எனக்காக அளிக்கப்பட்டீர்கள், எனக்காக ஒதுக்கப்பட்டீர்கள், என்னை என்னுடைய பாவங்களை மன்னிக்க உண்மை அர்ப்பணிக்கிறீங்க என்று உள்ள ஆழத்திலே சொல்லி இப்பொழுது ரட்சகராக ஏற்றுக்கொள்வோமா? ஒவ்வொரு இருதயத்திலே ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். உங்களுடைய பாவங்களை மன்னித்து நீ வெளியே போகும் பொழுது உங்களுக்கு புது வாழ்க்கை கொடுத்து அனுப்புகிறார். இதான் சிலுவையின் மேன்மை. ஆகவே ஒவ்வொருவரும் இப்போ ஒப்பு கொடுக்க பார்ப்போம். இதுதான் முக்கியமான நேரம். நம்ம எல்லாரும் காட்டி ஆண்டவருக்காக நீ என்ன செய்ய போகிற? ஆண்டவர் கேட்கிறார், எனக்காக நீ என்ன செய்ய போகிற? நான் உனக்காக இப்படி பாடுபட்டேன், அடிக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், எனக்காக என்ன செய்ய போகிற? அவரோடு பேசுறேன். கொஞ்சம் நேரம் பேசி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குற நேரம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். கர்த்தர் இப்பொழுது உங்களோடு பேசுவோம். வாரத்தோடு, கண்ணீரோடு, பல வேதனையோடு, தேவைகளோடு வந்திருக்கிற, சுகையனத்தோடு வந்திருக்கிற உங்களுக்கு ஆயிரம் சிவிக்க போகிறோம். கண்ணீரோடு ஜெபிக்கப்படும். அப்படி வந்திருக்கிறவங்க மார்பின் கரங்களை வைத்துக் கொள்ளும். என்ன பாரமாக இருந்தாலும் சரி, என்ன தேவையா இருந்தாலும் சரி, சரீர தேவையா இருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம், கேன்சர் கூட வந்திருக்கலாம். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பல இடங்களில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட தேவையில் இருக்கலாம். இங்கிருந்து அவங்க மார்பின் கரங்களை வைத்துக் கொள்ளும். சிலுவை நாதர் தம்மையே அடிக்க நொறுக்க ஒப்பு கொடுத்த ஆண்டவர் நம்முடைய அழிவாய் இந்த கரங்களை உங்கள் மீது வைப்பார். கர்த்தர் உங்களை பார்த்தார். சிலுவை நாதர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக அடிக்கப்பட்டவர், நொறுக்கப்பட்டவர் இன்றைக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். இன்றைக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பப்பட்ட அந்த இடத்துல, பரிசுத்த ஆவியானவர் சுற்றி கொண்டிருக்கிற இடத்துல, நிரம்பி இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இங்கே உண்டு. அவங்க விடுதலை உண்டு, இங்க விடுதலை உண்டு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியே இப்பொழுது விடுதலை கொடுக்க ஜெபிக்க போறோம்.